ஒன் ஆஃப் த பெஸ்ட் கச்சோரி சாப்பிட்லான்ட்டு சொல்லிட்டு வந்த இடம் தாங்க மாயா சாட்ஸ் சவுகார்பேட். நான் சாப்பிட்டதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கச்சோரி இன் மை லைஃப்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுங்க, வேற மாதிரி. இவங்களது பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் ஜோத்பூர் கச்சோரி. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கச்சோரி, போஹா, ஜிலேபி இது கூட கிடைக்குது. ப்ளஸ் சமோசா, மிர்ச்சி பஜ்ஜி எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கச்சோரி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இவங்களோடது. நெக்ஸ்ட்டு ஜிலேபி சொல்லலாம். இவங்களோட மேக்கிங் ஆஃப் கச்சோரி பார்த்தீங்கன்னா அதுவே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதோட ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆனியன்ஸ் தான். இது பியாஸ் கச்சோரி. இவங்களோட அடுப்பு பார்த்தீங்கன்னா அதுவே கம்ப்ளீட்டாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த எரியிற இடத்துல ஃபுல்லாக செங்கல் சுற்றி வச்சுருந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு தான் திருப்பி இதை போடுறாங்க. இந்த ஃப்ரை பண்ணுற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ணன் தான் இந்த கடையோட ஓனரு. தம்பி என்ன செய்கிறது, நான் செஞ்சு காட்டுறேன்னு போட்டு 2 சுத்து காமிச்சாரு அவரோட ஸ்டைலில். அப்படியே அந்த கச்சோரியில் 2 டைப் ஆஃப் சாஸ் கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்டு. அப்படியே அதோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்பா அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்தது இவங்க ஜிலேபி பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா அது வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அதோட மேக்கிங், அதோட டேஸ்ட்டு, ஐயோயோ மஸ்ட்டு ட்ரைங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சவுகார்பேட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அண்ணன் மாயா சாட் கடைக்கு வாங்க, கச்சோரி ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. டோன்ட் மிஸ் இட்.